சக்தி, நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய அந்த கனமழை அப்படிங்கிறது நேற்று நாள் முழுவதுமே நீடித்தது. ஆனா இப்போ மழை படிப்படியாக குறைஞ்சிருச்சு இல்லையா? ஆமா வேதவழி, இந்த ஒரு நாள் மழைக்கே சென்னையில பல சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்குது, மோசமா இருக்கு, வாகன ஓட்டிகள் பயணிக்கும் நிலையில இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நிச்சயமாக இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர்கள் கள ஆய்வும் பண்ணியிருக்காங்க. நம்முடைய செய்தியாளர்கள் என்னென்ன தகவல்களை கொடுக்குறாங்க அப்படின்றத இப்ப நம்ம ஒரு தொகுப்பா விரிவா பார்த்துடலாம். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பூந்தமல்லி பாரிவர்த்தன சாலை சந்திப்பில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் மழையினால் இந்த சாலையானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதை நேரடி காட்சியை தான் நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக நேற்று முன்தினமும் அதிக மழை பெய்த காரணத்தினால் இந்த சாலையானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பள்ளம் மேடாக காட்சியளிக்கின்றது. குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள், கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். ஒவ்வொரு மழைக்கும் இந்த பகுதியில் சாலை சேதமடைவது வழக்கம். குறிப்பாக இந்த பகுதியில் தற்போது சாலை விரிவாக்க பணி மற்றும் மழை பெய்த காரணமாக தற்போது மிகவும் மோசமாக காட்சி அளிக்கின்றது. இந்த காட்சிகளை தான் நேரடியாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு பிரதானமான சாலையில் தற்போது இந்த மிகவும் சேதமடைந்துள்ளதால் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், அதே போன்று பள்ளி கல்லூரி செல்வோர், வேலைக்கு செல்வோர் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பூந்தமல்லி தற்காலிக பேருந்து நிலையம் தற்போது செயல்பட்டு வருகின்றது. இந்த முனையத்திலிருந்து கிட்டத்தட்ட பூந்தமல்லி சென்னையின் அனைத்து புறநகர் பகுதியிலும் இணைக்கக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தமாக தான் இது தற்போது செயல்பட்டு வருகின்றது. மிகவும் சேதமடைந்த சாலையை அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து விரைந்து செப்பனிட வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் நவீன்குமார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குடி மண்டலம் 187வது வார்டு மற்றும் 188வது வார்டு மடிப்பாக்கம் குபேரன் நகர் 9வது தெருவில் இந்த சாலை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. 2 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக இந்த சாலை படுமோசமான நிலையை சந்தித்திருக்கிறது. குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக இங்கு பாதாள சாக்கடை திட்டமும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளம் தோண்டப்பட்டு குழாய் பதிக்கும் பணிகள் நடந்து வந்த நிலையில் இந்த பள்ளம் சரிவர மூடப்படாத காரணத்தினால் இந்த மழையின் போது இந்த மணல் கோபுரமாக வெளியே வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையால் இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நடந்து வரக்கூட முடியாத அளவிற்கு சாலை படு மோசமாக காணப்படுகிறது. இங்கு நடந்து வந்தால் சாலையில் சிக்கி அவர்கள் கீழே விழக்கூடிய அவல நிலையும், அதே போல் வாகனங்கள் வருபவர்களுடைய நபர்கள் சிக்கக்கூடிய நிலையும் தான் தற்பொழுது இந்த மடிப்பாக்கம் குபேரன் நகர் 9வது தெரு இருக்கக்கூடிய நிலையாக காணப்படுகிறது. இந்த பகுதிக்கு இந்த நடந்து செல்வதற்காக ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் சாந்தகுமார். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய சென்னை எம்ஜிஆர் நகரில் ஒரு பக்கம் மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக நடைபெற்று வந்தாலும் சாலைகள் என்பது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. சேரும் சகதியுமாக சாலைகள் காணப்படுகிறது. அதே நேரத்தில் கற்கள் சாலை முழுவதும் சிதறி கிடக்கிறது. ஒரு பக்கம் பள்ளம் மேடாக காணப்படுகிறது. இப்படி சாலைகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதால் இங்கு உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாலை பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், மழைநீர் வடிகால் பணிகளை துரிதப்படுத்தி போக்குவரத்து முழுமையாக செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் இந்த பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மாநகராட்சி மற்றும் அரசுக்கு நேரடியாக தங்களுடைய கோரிக்கைகளை தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வந்த பணிகள் தற்பொழுது மழை காரணமாக தொய்வு ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகியிருப்பதால் அரசு இந்த விவகாரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து முழுமையாக செல்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.